வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி அவசரமாக ராதிகாவை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்க. வீட்டில் இருக்கவங்க எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க. நானும் கூட வர்றேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, யாரும் என் மேலே எதுவும் அக்கறை காட்ட வேண்டாம்ப்பா, நான் தனியாக எங்கே வேணும்னாலும் போயிட்டு வர்ற அளவுக்கு என் மனசுல தெம்பு இருக்குன்னு ஈஸ்வரி சொல்ல, இதோ பாருங்க மனசுல நல்லா தெம்பு இருக்கு, ஆனா உடம்புல இல்லையேங்கிறாரு செழியன். அதுக்கு தானே அம்மா கூட வர்றேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்படிங்கிறாங்க பாக்யாவும். ஷோ அப்படின்னு ஈஸ்வரி சலிச்சுக்க, சரி விடுங்க, அம்மா வர்றதுல விருப்பம் இல்லைன்னா நான் வர்றேன்னு லேப்டாப்பை மூட போறாரு செழியன். டேய் டேய் டேய், உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இதுல என்ன பாட்டி இருக்கு, உங்களை கோவில்ல டிராப் பண்ணிட்டு கார்ல உட்காந்து வேலை பார்க்க போறேங்கிறாரு செழியன். ஆஹாஹா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை அப்படின்னு பாக்யா கூப்பிட, அட என்னம்மா நீ எங்க போறேன்னு நான் உன்னை கேட்டா உனக்கு கோபம் வருது. நான் என்ன ஸ்கூல் பிள்ளையா, அவ்வளோ பெரிய பிள்ளைங்களுக்கு அம்மான்னு வசனம் பேசுற, இனிமேலாவது என்ன சுதந்திரமா இருக்க விடுங்கன்னு சொல்ற. சுதந்திரம் உனக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? சும்மா வெளியே போகும்போது நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை நீங்க எங்களை மாதிரி இல்ல பெரியவங்கன்னு பாக்யா சொல்ல, ஐயோ அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே சலிச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைங்கிறாங்க பாக்யா. என் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், இந்நேரத்துக்கு ஆட்டோ வந்திருக்கோம், அதோ பாரு ஆட்டோ வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஈஸ்வரி குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்க. அவங்க அவசரம் புரியாத செழியனும் பாக்யாவும் அத்தைன்னு அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை இருங்கன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஐயோ விட்டா எங்க மறுபடியும் பிடிச்சுக்குவாளோன்னு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடியே போயிடுறாங்க ஈஸ்வரி. என்னடா இவங்க சொல்ல சொல்ல கேட்காம தனியா கிளம்புறாங்க அப்படின்னு பாக்யா கொஞ்சம் வருத்தமா கேட்க, விடுமா அவங்க தான் முடியும்னு சொல்றாங்கல்ல, அவங்களே போயிட்டு வரட்டும், அவங்க கையில தான் போன் இருக்குல்ல, ஏதாவது எமர்ஜென்சினா பேசுவாங்க அப்படிங்கிற செழியன் வாசல ஒரு பார்வை பார்த்துட்டு வேலையை கண்டினியூ பண்ண. பாக்யாவும் வேற வழி இல்லாம கிச்சனுக்குள்ள போறாங்க. ராதிகா ஈஸ்வரிக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து அங்க இங்கன்னு தேடி பார்க்க, அம்மா இங்க அப்படின்னு ராதிகா கையை காட்ட ஈஸ்வரி அவங்க எதிரில் வந்து உட்காடுறாங்க. ராதிகா எழுந்து நின்று வாங்கம்மான்னு சொல்ல, வந்து ரொம்ப நேரம் ஆச்சாங்கிறாங்க ஈஸ்வரி. இல்லம்மா இப்பதான் வந்தேன், உட்காருங்க அப்படின்னு ராதிகா சொல்ல ஈஸ்வரி உட்கார, ராதிகாவும் உட்காடுறாங்க. என்ன சாப்பிடுறீங்கன்னு ராதிகா கேட்க, எனக்கு எதுவும் வேண்டாமாங்கிறாங்க. கொஞ்சோண்டு காஃபியாவது சாப்பிடுங்களேன் அப்படின்னு ராதிகா கேட்க, சரிங்கிறாங்க ஈஸ்வரி. சரிங்கிற ராதிகா பேரர்னு கூப்பிட, மேடம்னு வர்றாரு, சொல்லுங்க மேடம்னு அவர் கேட்க, 2 காஃபி எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க ராதிகா. அதுவரையில ஈஸ்வரி ராதிகாவையே பார்த்துட்டு இருக்க. ராதிகாவும் அவங்கள பார்த்து லைட்டா சிரிக்க முயற்சி பண்றாங்க. ஈஸ்வரியை சிரிச்சிட்டு, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேங்கிறாங்க ராதிகா. உன் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க, அவளும் நல்லா இருக்கா அப்படின்னு ராதிகா சொல்ல, உன் அம்மா அண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கங்கிறாங்க. திடீர்னு நீங்க பார்க்கணும்னு சொன்னப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ராதிகா சொல்ல, நான் பார்க்கணும்னு நினைச்சப்போ நீ சென்னையில இருந்த பாரு, அதுதான் என்னால நம்பவே முடியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ராதிகா. மேடம் காஃபின்னு பேரர் கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு காஃபி கப் வைக்கிறாரு, சாப்பிடுங்கன்னு ராதிகா சொல்ல ஈஸ்வரி காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராதிகாவும் ஒரு சிப் குடிச்சிட்டு, எதுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்க, நான் உன்னை நிறைய தப்பா பேசியிருக்கேன், நிறைய திட்டி இருக்கேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எப்பவோ நடந்த விஷயத்துக்கு இப்ப எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, காலம் கடந்தாலும் கேட்க வேண்டியதை கேட்கணும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு ராதிகா சொல்ல, அது உன்னோட பெருந்தன்மை, ஆனா நான் நிறைய யோசிச்சிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன், ஆனா என் இடத்துல இருந்து நீயும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தேவையில்லாம பழைய குப்பையெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. வீட்டுல இனியா இருந்தா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசுல கோபி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா, அவன் நிலைமை என்ன ஆகும்னு ஈஸ்வரி கேட்க, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு விடுங்கிறாங்க ராதிகா. இனியாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு ராதிகா சொல்ல, உனக்கு தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யா சொன்னாங்க அப்படின்னு ராதிகா தலையாட்ட ஈஸ்வரிக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்கு. ஓ ஆமா, நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அது வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்,
அப்படின்னு ராதிகா சொல்ல, ம் எழில் அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிக்கிட்டு தாய்லாந்து போயிருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதுவும் தெரியுமாங்கிறாங்க ராதிகா. அதையும் பாக்யா சொன்னாங்கன்னு அவங்களே சொல்ல, ஓ அப்ப பாக்யாவோட புது ஹோட்டலை பத்தியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, தெரியுமாங்கிறாங்க ராதிகா. உன்கிட்ட எல்லா விஷயமும் பாக்யா சொல்லிடுவாளா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு மாதிரி குரல்ல கேட்க, மேக்சிமம் சொல்லிடுவாங்கங்கிறாங்க ராதிகா. கோபியை பத்தி ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே ஆர்வமா கேட்க, யோசிக்கிற ராதிகா இல்லைன்னு முகம் இருண்டு போக சொல்றாங்க. கோபியை பத்தி நாங்க பேசிக்கிறது இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, கோபி இப்போ தனியா வேற ஒரு வீட்டுல இருக்கான். என்னை பார்க்க தினமும் பாக்யா வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கான். பிள்ளைங்க தான் கோபியோட உலகமா இருந்துச்சு. இப்போ அவங்களுக்குன்னு குடும்பம் வேலைன்னு அமைஞ்சிடுச்சு. கோபி கூட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு கூட யாருக்குமே டைம் இல்லை. கோபி ரொம்ப தனி ஆயிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யாவும் தானே தனியா இருக்காங்க அப்படின்னு கவுண்டர் அடிக்கிறாங்க ராதிகா. அவளுக்கு பண்றதுக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபிக்குமே வேலை இருக்குல்ல அப்படின்னு பால திருப்பி அடிக்கிறாங்க ராதிகா. ஒரு நிமிஷம் நிதானிக்கிற ஈஸ்வரி, பொம்பளைங்க மாதிரி இல்ல ஆம்பளைங்க. பொம்பளைங்க நாம சிரிச்சு பேசி வேலையை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்ன பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆம்பளைங்க அப்படி கிடையாது. அவங்களால தனியாவே இருக்க முடியாது. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே அப்படின்னு ஈஸ்வரி மெதுவா ஆரம்பிக்க, சொல்லுங்கங்கிறாங்க ராதிகா. நீயும் கோபியும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு ஒரு காலத்துல நான் நினைச்சிருக்கேன். கோபியை விட்டுட்டு நீ விலகி போன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ எனக்கு வேற ஒண்ணு தோணுது. நீயும் மையுவும் தனியா தானே இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, மெதுவா ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க ராதிகா. மையுன்னா கோபிக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் கோபியும் ஏன் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகாவோட முகத்துல டிசைனா அதிர்ச்சி வருது. என்ன இவ இப்படி கேக்குறாளேன்னு என்ன தப்பா நினைக்காத. எனக்கு என் மகனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. யாருமே இல்லாம நின்னுடுவானோன்னு கவலையா இருக்கு. நீங்க 2 பேரும் மனசு மாறி ஏன் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகா அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க ராதிகா. நீ உடனே கூட சொல்லணும்னு இல்ல, யோசிச்சு நிதானமா கூட சொல்லலாம் அப்படின்னு ஈஸ்வரி ஆப்ஷன் கொடுக்க, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என் வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கு. எக்காரணத்தை கொண்டு நான் அதை இழக்க விரும்பல அப்படின்னு ராதிகா நிதானமா சொல்ல, ஈஸ்வரிக்குள்ள ஒரு பூகம்பமே வந்து முகத்துல மின்னல் வெட்டுது. கோபியோட வாழ்ந்தா உன்னோட சந்தோஷமும் நிம்மதியும் போயிடும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கண்டிப்பா போயிடும் அப்படின்னு நெத்தியடியா ராதிகா சொல்ல, ரொம்பவே அதிர்ந்து போறாங்க ஈஸ்வரி. அடுத்த பிட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. மயுவுக்கு ஒரு அப்பா வேண்டாமான்னு கேட்க, அவளுக்கு அம்மா நான் இருக்கேன் போதும்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க ராதிகா. மயுவை கோபி நல்லா தானே பாத்துக்கிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி இழுக்க, அவங்க என்ன புரியுற ராதிகா, மயுவை இதுல கொண்டு வர வேண்டாம். பிரச்சனை மட்டுமே இருந்த கடந்த காலத்துல மறுபடியும் நுழையிறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை அப்படின்னு ராதிகா சொல்ல, வந்த முக்கால்வாசி பிரச்சனைக்கு நான் தானே காரணம். நான் அதை முழுசா உணர்ந்துட்டேன். இனிமே நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி அஷூரன்ஸ் கொடுக்க, நீங்க ஆணியே புடுங்க வேணான்னு நினைக்கிற ராதிகா, நமக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நாம ஏன் பேசிட்டு இருக்கோம்னு தெரியல அப்படின்னு ராதிகா சொல்ல, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு ராதிகா அப்படின்னு ஈஸ்வரி கெஞ்சலா கேட்க, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு பட்டுன்னு பதில் கொடுத்துட்றாங்க ராதிகா. இல்ல கோபிக்காக அப்படின்னு ஈஸ்வரி இழுக்க, உங்க பையனுக்காக நீங்க யோசிக்கலாம், நானும் யோசிக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ராதிகா ரொம்பவே நியாயமா கேட்க, இல்லம்மா அது வந்து அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கடுமையா பேச வைக்காதீங்க அப்படின்னு ராதிகா கோவத்தை மறைச்சுக்கிட்டு சொல்ல, உடனே அடுத்த அஸ்திரத்தை வீசுறதுக்கு ரெடியா கண்ணீரை விட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு, அப்போ இதுதான் உன் முடிவான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ராதிகா கொஞ்சமும் கலங்காம ஆமான்னுறாங்க. நீ எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு கமா போடுறதுக்கு, எதிர்பார்க்காதீங்க. இந்த விஷயமா இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ராதிகா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஈஸ்வரி மெதுவா எழுந்திருக்க ரொம்பவே தள்ளாடி விழ போறாங்க. டக்குன்னு எழுந்திருக்கிற ராதிகா அவங்க கையை பிடிச்சி பார்த்துமா அப்படின்னு தாங்கி பிடிக்க இன்னொரு அஸ்திரத்தை எடுக்கிறாங்க.
நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, நீங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ராதிகா. எனக்கு அப்புறம் கோபி என்ன ஆகுவான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி நான் வர்றேம்மா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் வேணா டிராப் பண்ணட்டுமான்னு ராதிகா கேட்குறாங்க. இல்லை நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற ஈஸ்வரி ரொம்பவே வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்ப ராதிகா பார்த்துட்டு நிற்கிறாங்க. ராதிகா காஃபி குடிச்சிட்டு இருக்க கோபி அங்கே வர்றாரு. கோபி அப்படின்னு ராதிகா கையை காட்ட, ஹாய் ராதிகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபி வந்து நிற்கிறாரு. இவங்களும் எழுந்து நின்று ஹாய் சொல்கிறாங்க. வாங்க கோபின்னு ராதிகா சொல்ல, ஹாய் என்ன இது, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு கோபி சொல்ல, உட்காருங்கன்னு ராதிகா சொல்லிட்டு அவங்களும் உட்காடுறாங்க. ஆமா சென்னைக்கு எப்போ வந்தன்னு கோபி கேட்க, 2 நாள் ஆச்சுங்கிறாங்க ராதிகா. நீ எப்படி இருக்க, முக்கியமா மயு எப்படி இருக்கா அப்படின்னு கோபி கேட்க, ஐ எம் ஃபைன், மயுவும் நல்லா இருக்கா அப்படின்னு ராதிகா சொல்ல, உங்க அம்மா எப்படி இருக்காங்கங்கிறாரு கோபி. அவங்களும் நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ராதிகா கேட்க, தோலை ஒரு குலுக்கு குலுக்கிட்டு, ஐ எம் ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன். யூ லுக் சோ டிஃப்ரெண்ட், பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்க, ரொம்ப ஸ்லிம்மா. காலேஜ்ல படிக்கும்போது நீ எப்படி இருந்தியோ அப்படி இருக்க இப்போங்கிறாரு கோபி. ஆமா கோபி, சந்தோஷமா இருக்கேன், மனசு அமைதியா இருக்கு, செல்ஃப் கேர் எல்லாம் இப்ப நிறைய பண்ண முடியுது அப்படின்னு ராதிகா சொல்ல, ஓ ஆமா ஏதாவது வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கியா அப்படின்னு கோபி கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க ராதிகா. ஓ அப்படின்னு அவரும் தலையாட்ட, உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு ராதிகா கேட்க, நல்லா போகுது, ரியலி நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு கோபி சொல்ல, உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ராதிகா சொல்ல, ஏதாவது பிரச்சனையான்னு கோபி கேட்குறாரு. ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைன்னு ரொம்பவே தயங்குற ராதிகா, உங்க அம்மா என்ன மீட் பண்ண வந்தாங்க அப்படிங்க. எங்க அம்மாவா, உன்னை மீட் பண்ணவா, இங்கேயா அப்படின்னு கோபி கேட்க, ஆமா அவங்க தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதே இடத்துல என்ன மீட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, என்ன சொல்ற ராதிகா, எனக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க எதுக்கு உன்னை மீட் பண்ணணும், ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது திட்டினாங்களா, உன் மேல ஏதாவது கோவப்பட்டாங்களா, இல்ல மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு கோபி கேட்க, அவங்க என்ன மீட் பண்ண வர்றது உங்களுக்கு தெரியாதான்னு ராதிகா கேக்குறாங்க. என்ன ராதிகா, நோ ஐ டோன்ட் நோ, நீ எதுக்கு அப்படி கேக்குறேங்கிறாரு கோபி. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது, அம்மா எதுக்காக உன்னை மீட் பண்ண வந்தாங்க அப்படின்னு கோபி கேட்க, உங்க அம்மா நீங்க தனியா இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, ஓகே ஓகே பட் அதுக்கு எதுக்கு உன்னை மீட் பண்ண வரணும் அப்படின்னு கோபி கேட்க, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு ராதிகா கேட்க, இல்ல புரியலங்கிறாரு கோபி. அவங்களுக்கு வயசாகுது, அவங்க காலத்துக்கு பிறகு நீங்க யாருமே இல்லாம தனியாயிடுவீங்களோன்னு அவங்க பயப்படுறாங்க, அதனால என்ன உங்க கூட சேர்ந்து வாழன்னு கேட்க வந்தாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, கோபி பயங்கரமா அதிர்ச்சியாகி பாக்குறாரு. 4 தடவை அவர் முகம் க்ளோஸ்அப்ல வந்து போகுது. அவங்க அப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ராதிகா சொல்ல, சாரி ராதிகா, சாரி, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்த நீ சொல்ற, ஏய் ஐ எம் சாரி, ரியலி சாரி அப்படின்னு கோபி சொல்ல, என்ன டிவோர்ஸ் பண்ண கையோட உங்களுக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்க அம்மா சொன்னாங்க, அது நடக்கலையா அப்படின்னு ராதிகா கேட்க, என்ன ராதிகா, என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவங்க ஆசை அது, அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறணும்னு சட்டம் இருக்கா என்ன, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யாவையும் உங்களையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க, அது நடக்கலன்னதும் இப்போ உங்களை என்கிட்ட தள்ளிவிட பாக்குறாங்களா அப்படின்னு பச்சையாவே கேட்டுடுறாங்க ராதிகா. அம்மா நினைக்கிற மாதிரி எல்லாம் என் மனசுல எதுவுமே இல்ல, உன் கூட திரும்பி வாழணும், இல்ல மறுபடியும் பாக்யா கூட சேரணும்னெல்லாம், ஐயோ அப்படியெல்லாம் எந்த எண்ணமுமே எனக்கு இல்ல அப்படின்னு கோபி சொல்ல, உங்க அம்மாவோட இன்செக்யூரிட்டி எனக்கு புரியுது, அதுக்காக மற்றவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அவங்க கேட்க கூடாதுல்ல, ஏற்கனவே ஒரு தடவை என் வாழ்க்கைய பந்து ஆடிட்டாங்க, மறுபடியும் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்க, ராதிகா நீ எதுக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம், இதோ பாரு அம்மா இது மாதிரி எல்லாம் பேசினதுக்கு அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகே ஐ எம் சாரி அப்படின்னு கோபி சொல்ல, இங்க பாருங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும்னெல்லாம் இல்ல, நான் ஜஸ்ட் என்னோட ஸ்டாண்ட சொல்றேன், நீங்க வேணும்னா உங்க அம்மாவுக்காக இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ராதிகா அசால்ட்டா சொல்ல, என்ன ராதிகா பேசிக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, அந்த மாதிரி எண்ணம் கூட என் மனசுல இல்ல அப்படின்னு கோபி சொல்ல, இத பாருங்க
அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னை தேடி வந்து இதையெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க மனசுல என்னமோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, ஓகே அப்படின்னு கோபி தலையாட்ட நான் கிளம்புறேங்கிறாங்க ராதிகா. அவங்க பேக மாட்டிட்டு எழுந்திருக்க கோபி எழுந்து, ஏய் ராதிகா, அம்மா அப்படி பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல, இட்ஸ் ஓகே, நான் ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக எல்லாம் வர சொல்லல. என்ன இருந்தாலும் அவங்க வயசானவங்க, அவங்க மேல எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு, அதனாலதான் பார்த்து பேசணும்னு சொன்னேன். டேக் கேர் கோபின்னு ராதிகா சொல்ல, ஓகே அப்படின்னு கோபி சொல்ல, அம்மாவையும் நல்லா பாத்துக்கோங்கிறாங்க ராதிகா. ஆல் த பெஸ்ட், மயுவை கேட்டதா சொல்லு அப்படின்னு கோபி சொல்ல, ராதிகா எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அம்மா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு கோபி கொஞ்சம் தவிப்பா நிக்கிறாரு. வீட்டுல ஈஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்து நம்ம புள்ள வாழ்க்கைய சரி பண்ணிடலாம்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு உச்சி கொட்டிட்டு வருத்தமா உட்கார்ந்துருக்க கோபி அங்க வர்றாரு. அவங்க முகம் சந்தோஷமாயிடுது. வா கோபி அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்க வெளியே எங்கேயாவது போயிருந்தீங்களா அப்படின்னு கோபி கேட்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆமா போனேன். யார் சொன்னாங்க, பாக்யாவா இல்ல செடியனா? என்ன சொல்ல சொல்ல கேட்காம வெளியே கிளம்பி போயிட்டேன்னு உங்ககிட்ட புகார் கொடுத்தாங்களா? ஏண்டா எப்படிடா வீட்லயே 24 மணி நேரமும் இருக்க முடியும்? அதான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னு கூசாம சொல்றாங்க ஈஸ்வரி. நீங்க கோவிலுக்கு போகலன்னு நல்லா தெரியும், எங்க போயிருந்தீங்கன்னு கோபி ரொம்பவே கோபத்தை காட்டி கேக்குறாரு. அவரோட கோபமும் கேள்வி ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, டேய் நான் கோவிலுக்கு தான் போனேன் கோபி. ஏண்டா அம்மா உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? அம்மன் கோவிலுக்கு போனேன்டா அப்படின்னு ஈஸ்வரி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. அம்மா போய் சொல்லாதீங்க, நான் ராதிகாவை பார்த்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு கோபி சொல்ல, ஈஸ்வரியோட முகம் 4 தடவை க்ளோஸ்அப்ல வந்துட்டு போகுது. நீங்க அவளை பார்த்து என்னென்ன பேசுனீங்கன்றது எல்லாத்தையும் புட்டு புட்டு உடைச்சிட்டா அப்படின்னு கோபி சொல்ல, ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு ஈஸ்வரிக்கு. திருன்னு முழிச்சுக்கிட்டு, அது வந்து அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, அம்மா எதுக்குமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு ராதிகா கிட்ட போய் இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு ரொம்பவே அவமானமா கோவமா கோபி கேட்க, ஈஸ்வரியும் பொறுத்தது போதும்னு எழுந்து வந்து, டேய் அதுதான் நான் கேட்டதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டால, அதோட விட வேண்டியது தானே, எதுக்கு உன்ன வேற கூப்பிட்டு பேசணும்னு கெத்தா கேக்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னதுதான் தப்பு, நீங்க அவகிட்ட போய் பேசுனது தப்பு இல்ல அப்படிதானே? ஏமா நீங்க போய் ராதிகா கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்னோட சேர்ந்து வாழணும்னு ஃபோர்ஸ் பண்றீங்க? ஏமா எனக்கு அவ கூட சேர்ந்து வாழணும் ஆசையா இருக்கு, தூது போங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனாமா அப்படின்னு கோபி கேட்க, நீ சொல்லல, நீ படுற கஷ்டத்தை என்னால பார்த்து சகிச்சிக்க முடியலடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் கஷ்டப்படுறேனா? நான் என்னமா கஷ்டப்படுறேன் அப்படின்னு கோபி கேட்க, நீ வெளியில சொல்லலனாலும் உன் மனசுல இருக்க கஷ்டம் எனக்கு தெரியாதா? ஒரு பெத்த தாய்க்கு தெரியாதாடா? தூரமா ஒரு இடத்துல வீடு எடுத்து நீ தனியா இருக்க, அந்த வீட்டுல தனியா இருக்க முடியாம அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடி ஓடி அலைஞ்சி அல்லாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி பாவமா சொல்ல, அம்மா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அங்க தனியா இருக்க பயந்துகிட்டு நான் இங்க ஓடி வரல. இந்த வீட்டுல என் பசங்க இருக்காங்க, என்ன பெத்தவங்க என் அம்மா நீங்க இருக்கீங்க, அதனாலதான் அடிக்கடி இங்க வர்றேன் அப்படின்னு கோபி சொல்ல, அம்மா வருத்தப்படுவேன்னு நீ எதையுமே சொல்ல மாட்டேங்கிற, ஆனா நான் உன்னை பெத்தவடா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், உன்னால தனியா இருக்கவே முடியாது கோபி அப்படின்னு ஈஸ்வரி சீனை போட்டுக்கிட்டு இருக்க. அம்மா நான் ஒன்னும் குழந்தை இல்ல, என்னால என்ன நல்லா பாத்துக்க முடியும், எனக்கு தனியா இருக்கிறத பத்தி எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு கோபி சொல்ல, அடங்காத ஈஸ்வரி நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கலடா அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க அத பத்தி எங்கிட்ட பேசி இருக்கணும், எதுக்கு ராதிகா கிட்ட எல்லாம் பேசுனீங்க அப்படின்னு கோபி கத்திக்கிட்டு இருக்க. அப்போ வீட்டு பக்கத்துல வர்ற பாக்யா இதை கேட்டுட்டு அப்படியே நின்னுறாங்க. வாசல்ல நிக்கிற பாக்யாவை ஈஸ்வரியும் பாத்துடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதை விட்டுட்டு ராதிகா கிட்ட போய் பேசுறது, அவளையும் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஃபோர்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் தப்பு இல்லம்மா அப்படின்னு கோபி கத்திக்கிட்டு இருக்க. ஏய்ன்னு கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்ணிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி. ஏம்மா என்னம்மா இதெல்லாம் கேட்கும்போது ராதிகா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? ஏதோ நான் தான் உங்களை அவகிட்ட பேச சொல்லி அனுப்பிச்சேன்னு தப்பு கணக்கு போட மாட்டா
அப்படின்னு கோபி கத்திக்கிட்டே இருக்க ஈஸ்வரி ஐயோ இவ முன்னாடியா கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி பாக்குறாங்க. அம்மாவோட பார்வை அப்பப்ப போறத பார்த்துட்டு கோபியும் அங்க பாக்க பாக்யா நின்னுட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. ஈஸ்வரியும் போயிட்டு இருக்க பாக்யாவை பார்த்துட்டு இருக்க அம்மான்னு தொலை தொட்டு கூப்பிட்டு நீங்க ராதிகாவை பார்க்க போனது பாக்யாவுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு கோபி. தெரியாது அப்படின்னு சொல்ல இப்ப தெரிஞ்சிருக்கும் பாக்யா என்னை பத்தி என்னமா நினைப்பா அப்படின்னு கோபி ரொம்பவே கேவலமா ஃபீல் பண்றாரு. ஏய் பாக்யா என்ன நினைப்பான்னு நீ யோசிக்கிற? பாக்யா கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஏதாவது எண்ணம் இருக்காடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா எனக்கு யார் கூடயும் சேர்ந்து வாழணும்னு எந்த எண்ணமும் இல்லம்மா, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் பசங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் சந்தோஷமா இருக்கேம்மா. உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் எப்படி நான் உங்களை பாத்துக்கிறேனோ அதே மாதிரி எனக்கு வயசாகும் போது என் பசங்க என்ன பாத்துக்குவாங்கம்மா, நல்லா பாத்துப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. எனக்கு அது போதுமா. நீங்க தேவையில்லாம மனசை குழப்பிக்கிட்டு என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்களா எதையாவது யோசிச்சு நீங்களா எதையாவது பேசி என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளி விட்டுறாதீங்கம்மா, சரியா அப்படின்னு கோபி கேட்க வாய் ஃபுல்லா சர்க்கரையை கொட்டிக்கிட்டு திருதிருன்னு முழிக்கிற திருட்டு குழந்தை மாதிரி அப்பாவியா சரின்னு தலையாட்டுறாங்க ஈஸ்வரி. ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல அப்படின்னு உதட்ட பிதுக்கிட்டு ஈஸ்வரி நிக்க கோபி 4 எட்டு போறாரு. சடனா திரும்பி வந்து அம்மாவோட தோலை தொட்டு அம்மா நீங்க ராதிகா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாக்யா கிட்ட ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்க ஈஸ்வரி திகைச்சு போய் பாக்குறாங்க. என்னோட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு பாக்யாவை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கோபி கேட்க இல்லவே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி கன்ஃபஸ் பண்ண அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அம்மாவோட முகத்தை பார்த்து இல்லம்மா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க பொய் எதுவும் பேசலையே அப்படின்னு கோபி கேட்க பேசலங்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா சந்தோஷம், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் இதை மட்டுமாவது செய்யாம இருங்க ஓகே ப்ளீஸ்னு கோபி கேட்க தலையாட்டுற ஈஸ்வரி அப்படியெல்லாம் நான் சும்மா இருந்துருவேனாங்கிற மாதிரி கோபியை பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் கோபியும் நம்பிக்கையோட வெளியே போய்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.